ஹலோ மக்களே! லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருப்பீங்க? நாங்க ரெஸ்ட் எடுத்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். சரி ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்டா, சரி வா அங்கேருந்து புடினோடயே நடந்து கிளம்ப ஆரம்பிப்போம். அப்போ தான் நம்ம போய் ரொம்ப ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு எந்தூசியாசத்துல கிளம்பிட்டோம். ஆனா, எங்களோட துரதிர்ஷ்டமா என்னன்னு தெரில, அங்கே போயிட்டு இப்போ கேட்டா, இப்போ நாங்கள் விடமாட்டோமா தம்பிங்களா? நாளைக்கு காலையில் 7 மணி தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? கஷ்டப்பட்டு நடந்து வந்தோமே! சரி ஓகே. இதுதான் இந்த பிளேஸ் தான் அழுதாமலைன்னு. ஒரு நல்ல பெரிய குளம் மாரி ஒண்ணு இருந்துச்சு. சரி வா போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஹலோ மக்களே, சுவாமி சரணம் ஐயப்பா. இன்னைக்கு என்ன vlogனா, நேற்று வந்து எங்களை வந்து எரிமலையில் லாக் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அத்திரம்பள்ளியில் லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அத்திரம்பள்ளியில் லாக் பண்ணது வந்து எங்களோட பேட் லக் தான். ஏன்னா நாங்கள் வந்து பாஸ் எடுத்ததை வந்து கூட ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேக்கில் மாட்டிக்கிச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் இங்கே இது பாஸ் ஆக முடியல. ஸோ அவங்க வரும்போது இங்கே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டே அத்திரப்பள்ளியில். இதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நாள் நான் வந்து சபரிமலையில் ஸ்டே பண்ணுறது. பட் எவ்ரி திங் ஹேப்பன் ஃபார் சம் ரீசனில். ஸோ ஓகே, எல்லாமே பரவாயில்ல. எல்லாமே யாரை பார்க்கறதுக்கு, ஐயப்பரை பார்க்க தானே. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இது வரைக்கும் என்னோட ஓன் வாய்ஸில் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் போயிட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு அந்த குளத்துல குளிச்சோன்னு உண்மையிலே சொல்கிறேங்க, செம்ம எனர்ஜி. என் காலில் இருந்த வலி எல்லாமே போயிடுச்சு. ஏதோ சொல்ல நீங்கள் நினைக்கலாம், வீடியோ காயம் வச்சுமா சொல்லலாம்டா அப்படி இப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தனி இது கிடச்ச மாதிரி, எனர்ஜி கிடச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஆஸ் யூஷுவல் தூங்கிட்டு ஒரு விரி மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அந்த விரியில் போயிட்டு நாங்கள் 2 பேரும் எடுத்துட்டோம். ஆளுக்கு ரூ. 100 ஒரு நைட் தூங்குறதுக்கு. 200 பீஸ் பே பண்ணிட்டு நானும் தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி அதே குளத்துல குளிச்சுட்டு, இதுதான் நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் பிளேஸு. இது ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, அது கல்கட்டியோ சம்திங் அது. அங்கேருந்து அழுதாமலையிலேருந்து கரிமலை, புன்சேரி, சும்மா நிறைய பிளேஸ் இருக்குது. டோட்டலாக 48 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கவர் பண்ணோம். இதை முடித்தா தான் எங்களோட பம்பா ரீச் ஆகும். பம்பாலேருந்து சபரிமலைக்கு 7 கிலோமீட்டர்ஸு. காலையில் 7 மணி தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆஸ் யூஷுவல் கூட்டம் பிச்சிருச்சு. எப்போவுமே அப்படி தானேங்க. ஒரு ஒரு பிளேஸில் வந்து நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டம் அள்ளும்ல. அதே மாதிரி தான் ஃபாகு, பயங்கர ஃபாகு. நிற்க கூட முடியல. ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் கூட்டம். ஏன்னா இது வந்து ரொம்ப லேண்ட்ஸ்லைடு மாதிரி இருக்குமா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, லேண்ட்ஸ்லைடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே எல்லாருமே கூட்டம்னா நடக்க தானே ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, அதுலேருந்து நம்ம இன்னும் லேட்டாக போனோம்னா இன்னும் லேட் ஆயிரும். நம்ம அந்த கூட்டம்லாம் போனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா முடியவே முடியாது. அதுவும் இல்லாமல் எல்லாம் ரொம்ப ஹில்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க.